Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு நம்ம panandpots சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. ரோஸ் மில்க் எப்படி ஈஸியா வீட்லயே செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இந்த ரோஸ் மில்க் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு chia seeds யூஸ் பண்ண போறேன். அது வந்து சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இத வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் பக்கம் ஊற வைக்க போறோம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு உப்பலாய் வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ் மில்க்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்க் செய்யறதுக்கு பாருங்க, நான் இந்த மாதிரி ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ரோஸ் மில்க் செய்யறதுக்கான சிரப் இது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்ல நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற குவான்டிட்டி வந்து 8 கப் கிட்ட வரும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து சர்க்கரை ஆல்ரெடி இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் நம்ம சேர்த்தா போதும். நான் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து நான் காய்ச்சின பால் யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஒரு 8 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காய்ச்சாத பால் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா அதை காய்ச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு வாட்டி அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க chia சீட்ஸை சேர்த்துக்க போகிறோம். இது இந்த மாதிரி அரைக்கிறப்ப நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த chia சீட்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அந்த விதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இமீடியட்டாக சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் சேர்க்குறனால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீட்ஸும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.